ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேசலான் இருக்கேன். சில நேரங்களில் நம்ம வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்கும்போது நம்மளை பார்க்குறவங்க எல்லாம் கேட்குற அந்த ஒரு முதல் கேள்வி என்ன தெரியுமா? 2மே பொண்ணா, பையன் இல்லையா அப்படின்னு. அவங்க கேட்குற அந்த ஒரு தோரணையிலேயே ஏதோ நம்ம வீட்டில் ஒரு பெரிய குறை இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ தான் எனக்கு ஒன்று தோணுச்சு, இந்த எண்ணம் இன்னும் நிறையா பேர்கிட்ட இருக்குன்னு. நிஜமாக சொல்லப்போனால் ஒரு பெண் குழந்த வீட்டுக்கு வர்றப்போ மகாலட்சுமியே வந்துட்டான்னு கொண்டாடுற நம்ம சமூகம்தான் 2வது பெண் குழந்தை வர்றப்போ மட்டும் ஏன் ஒரு மாதிரி பார்க்குதுன்னு புரியல. நினச்சி பாருங்க, ஒரு வீட்டில் 2 பெண் குழந்தைகள் இருக்காங்கன்னா அந்த வீடு எப்படி இருக்குன்னு. ஒருத்தி ஒரு குட்டி அம்மா மாதிரி வீட்டையே பார்த்துப்பா, இன்னொருத்தி குட்டி பாப்பா மாதிரி எல்லாரையும் சுற்றி சுற்றி வந்து அன்பை அள்ளி தருவா. ஒரு குழந்தை சிரிக்கிற சத்தம் இருக்கிற வீட்டை விட 2 குழந்தைங்க சிரிக்கிற சத்தம் இருக்கிற வீட்டில் இன்னும் எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். பாசம் அப்படியே டபுள் ஆகி வீடே கலகலன்னு இருக்கும். 2 பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் இருக்க ஒரு பெரிய ப்ளஸ் என்ன தெரியுமா? அவங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுவாங்க. சின்ன வயசில் விளையாடுறதுல இருந்து ஒன்றா ஸ்கூலுக்கு போயிட்டு வர்றது, ஒன்றா உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்குள்ள ட்ரெஸ் ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்னு ஒரு ஜாலியான உலகம் எப்போவுமே அவங்கள சுற்றி இருக்கும். எந்த ஒரு பிரச்சனைனாலும் ஒருத்திக்கு ஒருத்தி துணையாக நிற்பாங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க, அவங்கள கல்யாணம் பண்ணி வைக்கணுமே, செலவாகுமே அப்படின்னு. ஏன் அவங்கள நல்லா படிக்க வச்சு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்தால் அவங்களே அவங்க காலில் நிற்க மாட்டாங்களா என்ன? இன்றைக்கி இருக்கிற பெண் குழந்தைகள் எல்லா ஃபீல்ட்லேயுமே சாதிக்கிறாங்க. வம்சம் வளரணுன்னா பையன்தான் வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் பெற்றவங்கள கடைசி வரைக்கும் அன்பாக அக்கறையாக பார்த்துக்கிறதுல பெண் குழந்தைங்க தாங்க முன்னாடி நிற்கிறாங்க. அதனால் இனி யாராவது உங்ககிட்ட வந்து 2ம் பொண்ணா அப்படின்னு ஒரு மாதிரி கேட்டால் தயவு செஞ்சு வருத்தப்படாதீங்க. அவங்க கண்ணை பார்த்து சிரிச்சிட்டே சொல்லுங்கள், ஆமாங்க, கொடுத்து வச்சவங்களுக்கு தான் 2 தேவதைங்க கிடப்பாங்கன்னு. ஆணோ பெண்ணோ ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வரும். அவங்கள நாம் கொண்டாடினா தான் இந்த உலகம் மதிக்கும். 2 பெண் குழந்தைகள் இருக்க வீட்டில் 2 மடங்கு பாசமும் 2 மடங்கு சந்தோஷமும் 2 மடங்கு பலமும் இருக்கும். அது ஒரு பாக்கியம். உங்கள் வீட்லேயும் 2 தேவதைங்க இருக்காங்களா? அப்போது அவங்க கூட இருக்கிற ஒரு அழகான மெமரியை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.